ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு நெட்டோட ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு எப்படி நம்ம ஓப்பன் டிசைன் தைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அளவுக்கு. நம்ம இதை வச்சு தான் மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்காக நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை நான் மார்க் பண்ண போகிறேன். கீழே 2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், பேக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்து கீழேருந்து மேலே ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக. இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போது கீழேயும் அதே போல் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்து ஃப்ரண்ட்டு நெக் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக வச்சு அவங்களோட ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு இந்த ப்ளவுஸில் ரொம்ப முக்கியம். ஸோ அது கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கீழே நெக்குக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அவங்களோட உயரம் 7. ஸோ அதுக்கு ஒரு மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போது ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். இது போட் நெக் அளவு. ஆனால் நம்ம ரவுண்ட் நெக் வைக்க போகிறோம். ஸோ 1 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச் இறக்கியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், கழுத்துக்கிட்ட 3 வரும். கீழே அதே போல் 3. ஆனால் நம்ம 1 இன்ச்சு கீழே இறக்கி ரவுண்டு கழுத்துக்காக 4 வைக்க போகிறோம். இப்போது நீட்டாக ஒரு எல் போட்டு நம்ம ரவுண்ட் போட்டுக்க போகிறோம். முன்கழுத்து ரவுண்ட் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான். நீங்கள் வரலன்னா ஸ்கேலை வச்சு நீட்டாக அளந்துக்கோங்க. நான் உங்களுக்கு கீழே இறக்க வந்து 7 வைக்கிறேன். நான் கழுத்துலேருந்து கீழே 7 இன்ச் வரைக்கும் நெட்டு மட்டும் தான் வைக்க போகிறேன். லைனிங் வராது. இப்போது கீழே ஹார்ம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். நான் 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். கீழே இறக்கி இப்போ நீட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஹார்ம்கோல் வந்து மேலேருந்து 1/2 இன்ச்சு நான் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் 1/2 இன்ச் நான் உள்பக்கம் வந்து குடஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஆம்கோல் கிட்ட லூஸ் வராது. பாருங்கள், நான் 3.5க்கு ஒரு லென்த்தாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு மேலே ஒரு மார்க் பண்ணி நம்ம வி டைப்பில் ஒரு ஷேப் அடிக்கிறோம். இப்போது செஸ்ட்டு லூஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்து நான் ஒரு மார்க் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். பாருங்கள், அவங்களோட பாடியோட அளவு இது. இப்போ நம்ம அதே போல் கீழே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு மேலே ஷோல்டர் பகுதியிலேருந்து கீழே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பொறுமையாக பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு முக்கியமான பார்ட்டு. இப்போ இதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட போகிறோம். நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இதுவுமே எடுத்து போட்டுறக்கூடாது. நம்ம மெஷர்மெண்ட்க்கு இது முக்கியம். இது எப்படி நெட்டில் வச்சு கட் பண்ணலான்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நெட்டு கிளாத் எடுத்தாச்சு. இப்போ
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழே செஸ்ட்டு பதிய மட்டும் நம்ம நெட்டில் வச்சு பதிய வச்சுட்டு, இப்போ நம்ம மேலே எக்ஸ்ட்ரா கட் பண்ண கிளாத்தையும் நம்ம இது போல் வச்சு மார்க் பண்ண போகிறோம். நீட்டாக வச்சு கட் பண்ணிடலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஏன்னா கிளாத் வந்து உள்ளே வந்து மாட்டிடும். ஸோ உள்ளே சுருக்கம் வராமல் இருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்கை கட் பண்ணிடலாம். நான் லைனிங் அளவை வச்சு தான் அந்த நெட்டையும் கட் பண்ணுறேன். இது பொறுமையாக பாருங்கள், நீட்டாக புரியும். இப்போ அதே போல் ஹார்ம் ஹோல், ஷோல்டர்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாருங்கள், மேல் பக்கம் செஸ்ட்டு கிட்ட நம்ம கிளாத்தை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஸ்ட்ரைட்டாக கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் கீழே ஒரு 1/4 இன்ச்சு மடித்து ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். நீட்டாக 1/4 இன்ச் தையல் போட்டு முடித்த பின்னால், இப்போ நம்ம பார்க்கறதுக்கு வைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டிச்சா ஃப்ரில் வைக்க போகிறோம். பொறுமையாக சின்ன சின்னதாக ஃப்ரில் வைக்க போகிறோம். அதே மாதிரி முக்கு பக்கமும் கரெக்டாக வச்சு திருப்பிக்கோங்க. பொறுமையாக நம்ம எல்லா இடமே ஃப்ரில் வச்சு முடிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி வைக்கும்போது கழுத்து நல்லா வளைஞ்சி தரும். பார்க்க முன் பக்கம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ எல்லா இடமே கட் பண்ணி விட போகிறோம். இப்போ அதையே மடித்து மேலே ஒரு பதிய தையல் போட்டுக்கலாம். பொறுமையாக உள்ள துணி வெளியே வராமல் உள்ளேயும் மாட்டாமல் பொறுமையாக மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பொறுமையாக தையல் போட்டு முடிச்சாச்சு. அதே போல் கீழே பக்கத்தில் நம்ம பதிய தையல் ஒன்று போட்டுக்கலாம். முடிச்சாச்சு. இப்போது அது மேலேயே நம்ம நெட்டு கிளாத்தை வச்சு தையல் ஓட்ட போகிறோம். பாருங்கள், நீட்டாக வச்சு பதிய தையல் ஓட்ட போகிறோம். இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி சொல்கிறேன். பாருங்கள், இப்போது நெக்கை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம கட் பண்ண கிளாத்தை தான் எடுத்திருக்கேன், லைனிங் கிளாத்தை. அதை நான் வந்து 1 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீட்டாக கட் பண்ணப்பினால ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பதிய தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதை தான் நம்ம கழுத்துக்கு வச்சு திருப்ப போகிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம தைக்கணும். அப்போ தான் மெஷர்மெண்ட் மாறாது. அதுக்காக தான். இப்போது நம்ம அதே மாதிரி வச்சு நீட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுடலாம். துணி நகராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு பின் பண்ணிடுறேன். இப்போ 1/4 இன்ச்சுக்கு நீட்டாக வச்சு துணியை இழுக்காமல் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா இடமே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ண பின்னால் அதையே மடித்து
நான் ஒரு தையல் போடுறேன். பதிய தையல் போடுறேன் கழுத்துக்கிட்ட. நெட்டுடுறால நான் கொஞ்சம் பொறுமையா தான் தைக்கிறேன். பாருங்க நெக்கு முடிச்சாச்சு. அதேபோல் பக்கம் ஒரு பதிய தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்கும் லைனிங்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இதே கிளாத்தை எக்ஸ்ட்ரா கிளாத்தை வச்சு நான் கட் பண்ண போகிறேன் பாருங்கள். மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் வந்து மெஷர் மாறாமல் இருக்கும். இப்போது கட் பண்ணிடலாம். எல்லா கிளாத்துமே சைடு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போது டாட் எப்படி பிடிக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணி இப்போது 3:30க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். பாருங்கள் மேலேயும் 2 இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம சதுர ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது மேலே ஷோல்டர்லேருந்து கீழே செஸ்ட்டுக்கு 10 நான் 10க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள். அதே போல் கீழே 2 சைடு 2 இங்கே வந்து 3 வச்சுருக்கேன். இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சதுர ஷேப் அடித்து பாருங்கள் ஹாம்கோல் 5:30க்கு ஒரு மார்க் பண்ணி இப்போது கீழே நம்ம டாட்டை கட் பண்ணிடலாம். அதே 2 மடித்து நம்ம இப்படி அழுத்தி விட்டோன்னா அந்த பக்கம் பதிய வந்துடும். இப்போது இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த பக்கம் மார்க் பண்ணிடலாம். இப்போ நீட்டாக நம்ம டாட்டை பிடிச்சி எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் அந்த பக்கமும் நம்ம டாட்டை அதே போல் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள் இந்த பக்கம் திருப்பி ஒரு டாட் பிடிக்க போகிறோம். இந்த டாட்டை வந்து நம்ம அது கூட ஜாயின் பண்ண போகிறோம். அதே போல் அந்த பக்கமும் அதே போல் பிடிச்சி அந்த டாட்டையை கொண்டு வந்து இந்த பக்கம் ஜாயின் பண்ண போகிறோம். நான் 4 இன்ச்சு தான் பிடிச்சிருக்கேன் மேலேருந்து கீழே ஸ்ட்ரைட்டாக. பாருங்கள் பிடிச்சாச்சு டாட்டு. ஸோ இப்போது அவங்க கப் சைஸ்க்கு வந்துருச்சு. இப்போ கீழே அதே போல் மடித்து ஒரு 4 இன்ச்சுக்கு தையல் போட்டு நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே மடித்து தையல் ஓட்ட போகிறோம். கரெக்டாக மெஷர் பார்த்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.